எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் கொத்துன்னு சொல்லிக்கோங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கிச்சடின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கத்திரிக்காய் கூட்டுன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டு அதையும் நல்லா வெடிக்க விட்ருங்க. இது ரெண்டுமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல் ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல் வந்து உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் நல்லா இறங்கினா அந்த வாசம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிச்சுட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு வைக்கலன்னா டக்குன்னு கருத்து போயிடும். அதனால் நீங்கள் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து அதுலேயே ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கணுங்க. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா ஓரளவு குக் ஆகிடணும். இது வந்து ரொம்ப குழையவும் கூடாது, குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து டேரெக்டாகவே வேக வச்ச பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பையும் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதோடையே நான் சேர்த்து இதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது அந்த பருப்போடு சேர்ந்து அது குழஞ்சும் குலையாத மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்து அந்த பருப்போடு நல்லா வேக விட்ருவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து குலையலை, ஆனால் நல்லா ஒன்று போல் சேர்ந்து இருக்குது அந்த பருப்போட. அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த கத்திரிக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து காரம் கம்மியாக போட்டுட்டு ஒரு கூட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். காரப்பொடி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.